அண்ணாமலை மீனா கிட்ட நீ எப்படியாவது அந்த பையன் நல்ல பையனான்னு மட்டும் விசாரிச்சு வையே, மற்றதெல்லாம் முத்துவை நான் சமாதானப்படுத்தி இந்த கல்யாணத்தை பண்ணி வைக்கிறேன்னு சொல்லிட்டு மீனாவுக்கு நம்பிக்கை கொடுத்துட்றாங்க. மீனாவும் அருணை பத்தின விஷயங்களை பத்தி இதுக்கப்புறமா ரொம்பவே நல்லா தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறாங்க. பட் இந்த பக்கம் ரோகிணியோ மனோஜோட ஷோரூம்க்கு போயிட்டு தன்னோட திறமையால நிறைய லாபத்தை கொண்டு வராங்க. பட் அதை பார்த்த அண்ணாமலையோ நீ கஸ்டமர்ஸை ஏமாத்தி இப்படிலாம் சம்பாதிக்க கூடாதுன்னு ரோகிணிக்கு ஒரு அட்வைஸை போட்டுட்டு அங்கிருந்து கெத்தா கிளம்ப. ஆனா விஜயாவோ ரோகிணி தர்ற பணத்துக்காக ஆசைப்பட்டு அவங்க பாட்டுக்கு எதுவுமே சொல்லல. பட் இருந்தாலும் மனசுக்குள்ள ரோகிணியை எப்படியாவது மனோஜர வாழ்க்கையில இருந்து தூக்கிட்டு அந்த இடத்துக்கு வேற ஒரு நல்ல பொண்ணா கொண்டு வரணும்னு இன்னுமே தான் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் முத்து சவாரிக்கு போய்கிட்டு இருக்கும்போது அப்போ திடீர்னு அவங்க கார் முன்னாடி வந்த ஒரு அம்மாவும் தன்னோட பொண்ணு விஷம் குடிச்ச விஷயத்த சொல்லிட்டு முத்துவோட கார் மூலயமாவே அவங்கள ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போயிட்டு அட்மிட் பண்ண வைக்கிறாங்க. அதுவும் சீதா அட்மிட் ஆன ஹாஸ்பிட்டலுக்கு தான் அவங்களும் போறாங்க. அங்க வந்த மீனாவும் என்ன விஷயம்னு கேட்க முத்துவும் தெரியல, அந்த பொண்ணு ஏதோ விஷம் குடிச்சிருச்சு நினைக்கிறேன்னு பேசிக்கிட்டு இருக்கும் போதே அந்த பொண்ணோட அம்மா அவங்களோட அண்ணன் கிட்ட அந்த பொண்ணுக்கு விருப்பமான லைஃபை நீங்க அமைச்சு தராததுனால தான் அவ இப்படி பண்ணிட்டா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கரெக்டா சீதாவோட லைஃபை கம்பேர் பண்ற மாதிரி அந்த பொண்ணோட லைஃபையுமே பத்தி பேசிக்கிட்டு இருக்க. இதை பார்த்த மீனாவும் முத்துவுக்கு நல்லா உரைக்கிற மாதிரி அந்த அம்மா பேசிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு ரொம்பவே அமைதியாவே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்க. முத்துவும் லைட்டா குற்ற உணர்ச்சிக்குள்ள போக ஆரம்பிக்கிறாங்க. அந்த சமயம் டாக்டர்ஸுமே அந்த பொண்ணுக்கு ஒன்றும் இல்லை, இப்போ அவங்க ஆபத்தான கட்டத்தை தாண்டிட்டாங்கன்ற நல்ல விஷயத்த சொல்ல இதை கேட்டுட்டு ரொம்பவே சந்தோஷமான அந்த பொண்ணோட அம்மாவும் முத்துக்கிட்ட வந்துட்டு கையெடுத்து கும்பிட்டுட்டு உங்களாலதான் இப்போ என் பொண்ணு உயிரிடவே இருக்கா, என் பொண்ணோட இந்த நிலைமைக்கு காரணம் இதோ இங்க நிக்கிறானே அவளோட அண்ணன் அவன்தான், நீங்களே இவங்கிட்ட சொல்லி புத்திமதி சொல்லுங்கப்பா, விருப்பமான லைஃப் அவங்களுக்கு அமைச்சு தந்தா அவங்க ஏன் இந்த மாதிரியான முடிவு எடுக்க போறாங்க, அவங்களுக்கு பிடிச்ச வாழ்க்கையை அவங்க வாழ்ந்துட்டு போகட்டுமே, நீங்களே இவனுக்கு அட்வைஸ் பண்ணுங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. மீனாவும் ஆமாங்க நீங்களே இந்த அட்வைஸ் அவனுக்கு கொடுங்க, அப்பதான் இது சரியா இருக்கும், ஏன்னா உங்க வாயில இருந்து இந்த வார்த்தை வரணும் தான் நானும் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன்னு சீதாவை மனசுல வச்சுக்கிட்டு சொல்ல முத்துவும் என்ன சொல்றதுனே தெரியாம தயக்கத்தோட நின்னுக்கிட்டு இருக்காங்க. சோ கைஸ், முத்து படிப்படியா சீதா அருணோட உண்மையான காதலை புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்களா, அருணுக்காக இல்லைனாலும் சீதாவுக்காக இந்த காதலை அவங்க சேர்த்து வைப்பாங்களா, இதுல உங்களோட கருத்துக்கள் என்னன்ற விஷயங்களை கமெண்ட்ல சொல்லுங்க.